கோவிலில் தெரியாமல் உண்டியலில் விழுந்திருக்கு. இப்போ அந்த ஐஃபோனை நீங்கள் இப்போ திரும்ப உண்டியலை பிரித்து எண்ணுவீங்கல்ல, அந்த ஐஃபோனை என்ன பண்ணுவீங்க? பொதுவாக காசுன்னா அதை கோயிலுக்கு செலவு பண்ணுவீங்க, தங்கம் வெள்ளினால அதை கோயிலோட கருவில் சேர்ப்பீங்க. ஐஃபோனை என்ன பண்ணுவீங்க? கோவிலோட பொருட்களை அப்படி பாதுகாக்கிறாங்களாம். அப்படி பாதுகாக்கிற நீங்க கோவில் பேர்ல எவ்வளவு நிலம் இருக்கு, கோவில்கள் சிலைகள் எத்தனை காணா போயிருக்கு, கோவில்ல எவ்வளவு பழங்கால பொருட்கள் எல்லாம் காணா போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பக்தர்கள் எவ்வளவு வந்தாலும் அவங்க வாரி சுருட்டி அவங்க கிட்ட இருக்கிறத புடுங்காம விடுறது இல்ல. தெரியாம விழுந்தா நம்ம குத்துருவோமா? திருப்பி அதை எப்படி உன்னை விட்டுருவோமா? வாரி சுருட்டி எல்லாத்தையும் வலிச்சு பிடிக்கிட்டு தான்டா விடுவோங்களா? ஓடிப்போம். அந்த அம்மா என்ன தைரியமா நின்று கிளம்புறாங்க பாருங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ, யார்கிட்ட வேணா கொடுத்துக்க போ. அப்புறம் என்னமா என்ன சொல்றாங்க, நீ என் ஜாதியை சொல்லி திட்டுன்னு சொல்லி மேல பிசிஆர் கேஸ் போடுவேன். அப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிருவீங்க, அப்போ அதை பொதுமக்கள் கேள்வி கேட்டா பிசிஆர் ஆக்ட் போடுவேன்னு சொல்லி அந்த அம்மா வீடியோலயே சொல்றாங்க. 41 சிலைகள் காணா போயிருக்கு. அதோட வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி அப்படின்றாங்க. அந்த கோவிலுக்கு சிலைகள் காணா போனதுக்கான ஒரு போலீஸ் ரெக்கார்டு அதெல்லாம் பதிவு பண்ண அந்த டாக்குமெண்ட் இருக்கு பாருங்க, கேஸ் ஸ்டடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தே காணா போயிருக்கு. அதாவது சொல்லுவாங்க பாருங்க, நமக்கு ஒரு பிரச்சனைனா தெய்வத்துக்கிட்ட போலாம், தெய்வத்துக்கே ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி இங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே பொருள் காண போயிருச்சு. அப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணிருக்கணும்? அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும்ல, போடல. உண்டியல்ல உள்ள ஐபோன் எல்லாம் நீங்க தோண்டி இது பண்ணிக்கிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு வேண்டாம் 50 ரூபா வாங்குற மாதிரி சுரண்டதை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா எங்க கோயிலுக்குள்ள கோடிக்கணக்கான வேல்யூ இருக்கிற பொருட்கள் என்ன ஆயிட்டு இருக்கு? களவாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தடையும் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உண்டியல்ல போடுற பணம் கோவிலுக்கு செலவு பண்ணப்படுறதில்ல. ஈவோக்களுக்கு என்ன கார் வாங்கி கொடுக்கலாமா, இல்ல இந்து சமய அறநிலையத்துறையில இருக்கிறவங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுக்கலாமா, அவங்களுக்கு எப்படி பில்டிங் கட்டி கொடுக்கலாம், இதுக்கு தான் போயிட்டு இருக்கு. உண்டியல்ல தயவு செஞ்சு காசு போடாதீங்க. நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். உண்டியல்ல போடுற காசுனால தான் இந்த இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எதுல உண்டியல் கலெக்ஷன் ஹெவியா இருக்கோ அந்த கோயிலை கையகப்படுத்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் கட்டாம பாக்கியில இருக்கு. இவங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க பிஎஸ்என்எல் மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. இவங்க இஷ்டத்துக்கு இழுத்து எத்தனை கேபிள் வேணா இழுத்து செலவு பண்ணிட்டு போவாங்க, நஷ்ட கணக்கில் காமிச்சிட்டு போவாங்க. பிஎஸ்என்எல் நொடிச்சு போச்சுங்கிற மாதிரி. நாங்க 1 ரூபா கொடுத்தோம்னா மத்திய அரசு எங்களுக்கு 29 பைசா தாங்க கொடுக்குது. இந்த 29 பைசா வச்சுட்டு நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு, ரொம்ப அறிவாளித்தனமா. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினரான சுமதி மேகவர்ணம் மேம் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம் சேகர் பாபுகிட்ட போய் இந்த ஐஃபோன் உண்டியல்கள் விழுந்துருச்சே சார், இதை சார் என்ன சார் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஏதாவது ஆலோசிச்சு அந்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு நாங்கள் இல்லைன்னா கொடுத்துறோம். நாங்கள் சேகர் பாபு அவர்கள் இந்த இந்து சமய அறநிலையத்துறையில் என்ன சட்டம் சொல்லுதோ அதில் அந்த கிழிச்ச கோட்டுக்கு ஒரு தாடி இப்படி தாண்டி இப்படி வைக்க மாட்டோம் அப்படின்றத அப்படி சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. கோவிலில் தெரியாமல் உண்டியலில் விழுந்திருக்கு. இப்போ அந்த ஐஃபோனை நீங்கள் இப்போ திரும்ப உண்டியலை பிரித்து எண்ணுவீங்கல்ல, அந்த ஐஃபோனை என்ன பண்ணுவீங்க? பொதுவாக காசுன்னா அதை கோயிலுக்கு செலவு பண்ணுவீங்க, தங்கம் வெள்ளினால அதை கோயிலோட கருவில் சேர்ப்பீங்க. ஐஃபோனை என்ன பண்ணுவீங்க? அங்கே இருக்க ஈவோக்கு கொடுத்துருவீங்களா? நீங்கள் இவ்வளோ கோவிலோட, அதாவது என்னென்னா கோவிலோட பொருட்களை அப்படி பாதுகாக்கிறாங்களாம். அப்படி பாதுகாக்கிற நீங்கள் கோவில் பேரில் எவ்வளோ நிலம் இருக்குது, கோவில்கள் சிலைகள் எத்தனை காணா போயிருக்கு, கோவிலில் எவ்வளோ பழங்கால பொருட்கள் எல்லாம் காணா போயிட்டுருக்கு, கோவிலில் இருக்கிற செவுர்லேருந்து தூண்லேருந்து வாசலில் இருக்க படிக்கட்டு கொண்டு பேர்த்து எடுத்துகிட்டு போய் காணா போயிட்டுருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. அதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் விட்டுட்டு தெரியாமல் ஒருத்தர் காசு போடுறப்ப ஐஃபோன் சேர்ந்து விழுந்துருச்சுன்னா அதை கோவிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னா இது எதை காட்டுதுன்னா, பக்தர்கள் எவ்வளோ வந்தாலும் அவங்ககிட்ட வாரி சுருட்டி அவங்ககிட்ட இருக்கிறத புடுங்காமல் விடுறதில்ல. தெரியாமல் விழுந்தா நம்ம குத்துருவோமா? திருப்பி அதை எப்படி உன்னை விட்டுருவோமா? வாரி சுருட்டி எல்லாத்தையும் வலிச்சு பிடிக்கிட்டு தான்டா விடுவோங்களா? ஓடிப்போம். அடுத்ததுமே கவனமாக இருக்கணும். கையிலேருந்து மோதிரம் ஏதாவது கழண்டு விழுந்துருச்சு, இல்லை ஏதோ வாட்ச் பிரேஸ்லெட் எது கழண்டு விழுந்துருச்சு, இல்லை அந்த விவேக் படத்தில் வர மாதிரி பிள்ளைகளே உண்டியலில் போட்டிங்க, புள்ள கையில் கொடுத்து உண்டியலில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, புள்ள போய் உண்டியலில் விழுந்துருச்சுன்னா அந்த புள்ளைய கோவிலே வளர்த்து ஆளாக்கி இவங்களே பண்ணிடுவாங்க. இவங்க கோயிலுக்குன்னு விட்ற மாட்டுக்கு, கோயில் மாட்டுக்கு சோறு தீவனம் வைக்கிறது கிடையாது, அதை பக்தர்களே போய் வாங்கி கொடுத்தா தான் உண்டு. கோவில் யானை எந்த லட்சணமாக பராமரிக்கிறாங்கன்றது வந்துகிட்டு இருக்கு. இதில் புள்ளைய கொண்டு உண்டியலில் போட்டோம்னா அதிக சோறு போட்டு இவங்க வளர்த்துருவாங்க. எப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. தொடர்ந்து இந்த அறநிலையத்துறை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த கோவிலில் இருக்கிற சொத்துக்களை சூறையாடலாம் அப்படின்றதான் கரெக்டாக இருக்குது. இப்போ சமீபத்தில் பாருங்கள், இந்த கள்ளக்குறிச்சியில் திருநாவலூர் அப்படின்ற ஊர், அது சுந்தரர் அவர்கள் பிறந்த ஊர். அந்த ஊரில் கும்பாபிஷேகம் சமீபத்தில் நடக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, கும்பாபிஷேகம் நடக்கிறதே நிறைய சைவ அடியார்கள் சொல்கிறது என்னென்னா, கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப வேண்டாத பொருட்கள்னு சொல்லி சிலதை ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருட்கள் பழைய பொருட்கள் கோவிலுக்கு வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. நீ கோவிலில் இருக்கிற பொருள் ராஜாக்கள் காலத்தில் கொடுத்தது, அப்போ அது ஆன்டிக், அது பழங்கால பொக்கிஷம், அதை நீ எப்படி பழைய பொருட்கள் நீங்கள் ஒதுக்குவீங்க? இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஈவோ அங்கே மதீனான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அதிலே சிலர் சொல்கிறாங்க அவங்க பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, இல்லை அவங்க மதம் மாறிட்டாங்க அப்படின்றதும் சொல்கிறாங்க. அதை பற்றி தெளிவாக தெரியல. பேர் மதீனா.
அவங்க என்ன பண்ணுறாங்க, பழங்கால பொருட்கள்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டு பொருட்களாம், வேஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ரூமில் போட்டு போட்டுறாங்க. வேஸ்ட்டுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு இவங்க எப்படி பண்ண முடியாத, வேஸ்ட்டுன்னு சொல்லி கோயிலில் கொண்டு ஒரு ரூமில் போட்டு போட்டுறாங்க. ஒரு 2-3 மாதம் கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ போன வாரம் லாரியில் ஏற்றி, ஞாபகம் வச்சுக்கோங்க, லாரியில் ஏற்றி கொண்டு போய் காயலாங்கடையில் போடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா பழங்கால பொருட்கள், செப்பேடுகள் முதற்கொண்டு அதில் இருக்குது. செப்பேடுகள்லாம் எவ்வளோ பெரிய வரலாற்று பொக்கிஷம், கிடைக்குமா உங்களுக்கு? ஒன்றும் கிடையாது. ஒரு 100 வருஷத்துக்கு பழமையாக இப்போ நம்ம ஒரு நம்ம பாட்டி வச்சிருக்கிற ஒரு தூக்கு, ஒரு பித்தளை தூக்கு வச்சுருந்தா, இப்போ அதுக்கு பேர் என்ன? ஆன்டிக் கலெக்ஷன், ஆன்டிக்குங்கிறாங்க. இது கோவில் வந்து 2000 வருஷத்துக்கு பழமையான கோவில். அப்போ அந்த காலத்திலேருந்து எல்லாமே அதில் இருக்குன்னா, அதை நீங்கள் எப்படிங்க கொண்டு போய் நீங்கள் வந்து காயலாங்கடையில் போடுவீங்க? அதுக்கான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? அந்த அம்மா ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வீடியோ எடுக்கிறாங்க, எப்படி நீ கொண்டு போடலாம் என்னன்னு. அந்த அம்மா என்ன தைரியமாக நின்று கிளம்புறாங்க பாருங்க. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ, யார்கிட்ட வேணா கொடுத்துக்க போ. அப்புறம் என்னம்மா என்ன சொல்கிறாங்க, நீ என் ஜாதியை சொல்லி திட்டுன்னு சொல்லி உன் மேலே பிசிஆர் கேஸ் போடுவேன். அப்போது இவங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிடுவீங்க, அப்போ வந்து அதை வந்து பொதுமக்கள் கேள்வி கேட்டால் பிசிஆர் ஆக்ட் போடுவேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீடியோலேயே சொல்கிறாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, அப்பா அம்மா நீ ஓன் ஜாதி தான் நானும், நீ எப்படி பிசிஆர் போடுவோம், நீ முதல்ல போய் சொல்லு பார்ப்போம். நீ கோயிலில் வந்து கோவில் பொருட்களை கொண்டு காயலாங்கடைக்கு போடுறீங்கன்னா அது பேர் திருட்டு தானே. திருட்டு வேலையை செய்கிறவங்களுக்கு என்ன இது பண்ண முடியும்? நீங்கள் அங்கே இருக்கிற மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்கல போலீஸ் ஸ்டேஷனில். அப்போ இவங்க எந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க அறநிலையத்துறை? இதுக்கு சேகர் பாபு அவர்கள் ஏதாவது பதில் சொன்னாரா? சொல்ல மாட்டார். அடுத்ததா இப்போ ஒரு விஷயம் நியூஸ் பேப்பரில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு பாருங்க. 41 சிலைகள் வந்து காணா போயிருக்கு. அதோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி அப்படின்றாங்க. அந்த கோவிலுக்கு சிலைகள் காணா போனதுக்கான ஒரு போலீஸ் ரெக்கார்டு அதெல்லாம் பதிவு பண்ண அந்த டாக்குமெண்ட் இருக்கு பாருங்க, கேஸ் ஸ்டடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே காணா போயிருக்கு. இது எப்படி காணா போகுது அப்படின்னு சொல்லலாம்னா, ஆர்டிஐயில் போட்டு கேட்டு யானை ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் என்ன பண்ணுறாரு, கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாரு. உடனே கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை இம்மீடியட்டாக வந்து அந்த ஃபைலை ரெக்கவர் பண்ணணும், ஃபைலை கண்டுபிடிச்சி இது பண்ணணும், ஏன் வந்து எஃப்ஐஆர் போடலை அப்படிலாம் சொல்லி உயர்நீதிமன்றத்தில் சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை இவங்க எதுவுமே ஃபாலோ பண்ணல. இவர் பொறுத்து பார்த்துட்டு திருப்பி இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டார், உச்சநீதிமன்றத்துக்கு. உச்சநீதிமன்றத்தில் இதை பார்த்துட்டு அவங்க கடுமையான அதிர்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. எப்படிங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற இது வந்து எப்படிங்க காணா போகும்? இப்போ ஒரு பொருள் காணாம போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எஃப்ஐஆர் போடுவீங்க. அதாவது சொல்லுவாங்க பாருங்க, நமக்கு ஒரு பிரச்சனைனா தெய்வத்துக்கிட்ட போகலான்னு, தெய்வத்துக்கே ஒரு பிரச்சனைனாங்கிற மாதிரி இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேயே பொருள் காணா போயிடுச்சு. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும்ல, போடலை. ஸோ இந்த உயர்நீதிமன்றத்தில் இந்த இது சொல்லி இந்த கைடன்ஸ்லாம் கொடுத்து 2 வருஷம் ஆகுதான். இன்னும் அவங்க அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே விட்டுட்டாங்க, எல்லோரும் மறந்துடுவாங்க அப்படின்ட்டு. இப்போ உச்சநீதிமன்றத்தில் என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டோட ஹோம் செக்ரட்டரி வரணும், எனக்கு பதில் சொல்லணும். எப்படி நீங்கள் இதை எவ்வளோ அசால்ட்டாக விடுவீங்க அப்படின்னா, இதோட சீரியஸ்னஸ் புரியுதா உங்களுக்கு? சுப்ரீம் கோர்ட் வந்து ஹோம் செக்ரட்டரி வர சொல்லுது. எதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட் எங்கே போச்சு? அப்போது நீங்கள் ஒரு கோவில்களில் 41 சிலைகள், அதோட வேல்யூ வந்து 3000 கோடின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு ஐஃபோனு, உண்டியலில் விழுந்த ஐஃபோனெல்லாம் நீங்கள் தோண்டி இது பண்ணிக்கிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு அவன்ட்டு 50 ரூபா வாங்குற மாதிரி சுரண்டதை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கள் கோயிலுக்குள்ளே கோடிக்கணக்கான வேல்யூ இருக்கிற பொருட்கள் என்ன ஆகிட்டு இருக்கு? களவாடிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு தடையும் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் யாரோட பொறுப்பு? இதுக்கெல்லாம் தானே நீங்கள் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு என்ன நீங்கள் வந்து இந்த கோவில்களுக்கு என்ன சரி பண்ணணும் எதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு இந்த சமயத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இங்கே கோயிலுக்குள்ளே வரவன்ட்ட என்னென்னத்தெல்லாம் உருவிட்டு வெளியே விடலாம் அவனை அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப குறியாக இருக்கீங்க. நாங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமாக வந்து இந்த கோயில்கள் இருக்கிற சிலைகளுக்கு வந்து நிச்சயமாக ஒரு விடிவு காலம் நமக்கு பிறக்கணும். மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்குள்ளே காசு போடும்போது ஒரு மோதிரம் போட்டு தங்க மோதிரம் வைர மோதிரம் போட்டு வெளியே வரும்போது அது பட்டு விழுந்தா அதுவும் அவங்களுக்கு தானா? அவ்வளோதாம்மா, அதுதான் ஐஃபோனை வந்ததே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நம்மளா தெரிஞ்சு கொடுத்தாதானே மேம் அதுக்கு பேர் காணிக்கை, தெரியாமல் கொடுத்தா காணிக்கை. அதுக்கு பேரே காணிக்கை தான் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், உண்டியல்ல தயவு செஞ்சு காசு போடாதீங்க. நாங்கள் பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறது தான். அந்த காலத்தில் எதுக்காக உண்டியலில் போட்டாங்கன்னா, அந்த உண்டியலில் இருக்க காசு எடுத்து அந்த கோவிலுக்கான பணிகளை செய்வாங்க. கோவிலை வந்து சுத்தப்படுத்துவாங்க, கோவிலில் ஏதாவது இது பண்ணணும்னா சரி பண்ணுவாங்க, இல்லை கோவிலில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, இல்லை சிலைகளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்கு, இந்த மாதிரி இந்த கோவில் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக உண்டியலில் பணம் போடுவாங்க. இன்றைக்கி உண்டியலில் போடுற பணம் கோவில்களுக்கு செலவு பண்ணப்படுறதில்ல. ஈவோக்களுக்கு என்ன கார் வாங்கி கொடுக்கலாமா, இல்லை இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து டாய்லெட் கட்டி கொடுக்கலாமா, அவங்களுக்கு எப்படி பில்டிங் கட்டி கொடுக்கலாம், இதுக்கு தான் போயிட்டுருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த அர்ச்சகர் தட்டில் காசை போடுங்க. கோவிலில் உழவார பணி பண்ணுறவங்கன்னு யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு கொண்டு கொடுங்க. வெளியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. உண்டியலில் தயவு செஞ்சு காசு போடாதீங்க. நாங்கள் அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். உண்டியலில் போடுற காசுனால தான் இந்த இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதில் உண்டியல் கலெக்ஷன் ஹெவியாக இருக்கோ அந்த கோயிலை வந்து கையகப்படுத்திக்கிறாங்க. அப்போ நீங்கள் உண்டியலில் காசை போட்டு ஏன் நம்மளே போய் தேவையில்லாமல் வாலண்டியராக அவங்களை கூப்பிட்டு இது பண்ண சொல்கிற மாதிரி? இப்போ உண்டியலில் காசு போடுறதோ மக்கள் நிறுத்தணும். மக்கள் வந்து கோவிலுக்கு என்ன செய்யணுமோ அதை நேரடியாக கோவிலுக்கு நம்ம தனியாக செஞ்சுட்டு போயிடணும். உண்டியலில் காசு போடுறதை நிறுத்தினா தான் இவங்களும் சரிப்பட்டு வருவாங்க. ஓகே
நம்ம அடுத்தது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த மாதிரி பிஎஸ்என்எல் கொடுக்கக்கூடிய இன்டர்நெட் கனெக்ஷன் பள்ளி மாணவர்களுக்கு வைப்புத்தொகை, அதாவது என்னது கடனானதுனால வந்து இப்போ வந்து திரும்ப கொடுக்காம நிறுத்தி வைக்கப்படுற மாதிரி சொல்லியிருக்காரு மேம். அதாவது இப்போ ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேப் இருக்கும், கம்ப்யூட்டர் லேப் இருக்கும். ஸோ அதுக்கு இன்டர்நெட் வேணும். ஸோ அந்த மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக பிஎஸ்என்எலுக்கு இவங்க நம்ம எப்பவுமே டேரிஃப் கட்டுறது தானே, அது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் வந்து கட்டாமல் பாக்கியில் இருக்குது. இவங்க வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க பிஎஸ்என்எல் மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. இவங்க இஷ்டத்துக்கு இழுத்து எத்தனை கேபிள் வேணால் இழுத்து செலவு பண்ணிட்டு போவாங்க, நஷ்டக்கணக்கில் காமிச்சிட்டு போவாங்க, பிஎஸ்என்எல் நொடிச்சு போச்சுங்கிற மாதிரி. இப்போ அது மோடிஜி டைமில் இருக்க பிஎஸ்என்எல் குறிப்பிட்ட டைமுக்கு மேலே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நோட்டீஸை கொடுத்துருவாங்க, கட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. நோட்டீஸ் வந்தது நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. சில ஸ்கூல்ஸ்லேருந்து கட் பண்ணிட்டாங்க, இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் இது பண்ணுவோம். அண்ணாமலை அவர்கள் அதை வந்து ட்வீட்டாக போடுறாரு. இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு பண்ணுற இதில் வந்து உங்களால் பணம் கட்ட முடியலையா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? அப்போ பள்ளி கல்வி மாணவர்களோட பள்ளி இது, பள்ளி கல்வி இது, கல்வியிலேயே நீங்கள் கையை வைக்கிறீங்க. அப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இதை கூட பார்க்க முடியாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்து இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி ஒரு விஷயமே நடக்கலைங்கிறாரு. அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாரு, நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் ₹1 கொடுத்தோம்னா மத்திய அரசு எங்களுக்கு வந்து 29 பைசா தாங்க கொடுக்குது, இந்த 29 பைசா வச்சுட்டு நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ரொம்ப அறிவாளித்தனமாக. அப்போது அந்த 29 பைசாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஊருக்கு எங்கே செலவு வைக்கலாம் எங்கள் அப்பாவுக்கு, எங்கெங்கெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே கோயம்பேட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலும் அதை அப்படியே விட்டுவிட்டு சூரியன் மாதிரியே, யாரே எங்கள் அப்பா விட்டு காசு இல்லை, நாங்கள் கட்டின வரி பணத்தில் நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு சூரியன் மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாதிரி கிளாம்பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டிக்குவீங்க. அதுக்கு கலைஞர் பஸ் ஸ்டாண்டுன்னு பேர் வச்சுக்குவீங்க. எல்லா இடத்துலையும் நினைவு வந்து எழுந்துக்குவீங்க. அதுக்கெல்லாம் அவங்க தாத்தா பேர், அப்பா பேர், ஈவேரா பேர் வச்சுப்பீங்க. இதுக்கெல்லாம் இந்த 29 பைசாவில் உங்களுக்கு இடம் இருக்கா? இப்போ 8 கோடி ரூபாயை தூக்கிட்டு ஓட்டினார்ல வைக்கோமுக்கு, நினைவகம் கட்டுறேன், நூலகம் கட்டுறேன்னு 8 கோடி ரூபா அங்கே கொடுக்க முடியுது. தமிழ்நாட்டு பிள்ளைகளோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். எப்பேற்பட்ட ஒரு ஏழையாக இருந்தாலும் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்க குடும்பத்தில் என்ன, பிள்ளைகளோட படிப்புக்கு தான். ஒரு கூலி தொழிலாக இருந்தால் கூட பிள்ளைக்கு மாதம் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவோ அதை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பாடு செலவு கூட எல்லாம் செலவு பண்ணுவாங்க. நீங்கள் தமிழக அரசு என்ன பண்ணுறீங்க, பிள்ளைங்களுக்கு பள்ளி கல்வித்துறையில் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு 1.5 கோடி உங்களால் கட்ட முடியல. நீங்கள் மித்ததுக்கெல்லாம் கோடியாக செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. நடுக்கடலில் கொண்டு போய் நட்டமாக ஒரு பேனாவை நிறுத்துவேன், அதுக்கு நான் 80 கோடி செலவு பண்ணுவேங்கிறீங்க. என்னன்னா திருவள்ளுவருக்கு ஈக்குவலாக உங்கள் அப்பாவை கொண்டு வந்துடணும் உங்களுக்கு, அதுதானே? இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுல நீங்கள் கவனமாக இருக்கீங்க. மற்றபடி இங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு நெட்டு கொடுக்க முடியல. அப்போ அதை கேட்டால் இந்த மாதிரி பதில் சொல்லுங்க. இப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அவர் அந்த வேலையை பார்க்கல. அவர் வந்து துணை முதல்வருக்கு வந்து ரசிகர் மன்ற தலைவராக அவர் என்ன செயல்படணுமோ அதை செயல்பட்டு இருக்காரு. அதான் அது பேசுகிறப்ப கூட பாருங்கள், அம்பேத்கரை பற்றி பேசுகிறப்போ அம்பேத்கர்னா ஃப்ளவர் கிடையாது, ஃபயரு அப்படின்னு சொல்லி புஷ்பா பட டைலாகை வந்து பேசியிருக்கிறாரு. இதை நீங்கள் உங்கள் கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் கிட்ட சொல்லணுங்க. அம்பேத்கர்னா ஃப்ளவர் இல்லையா, எதுக்கு அம்பேத்கரை நத்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சு நேரு சாட்டையில் அடிக்கிற மாதிரி பண்ணீங்க, அம்பேத்கர்னா ஃபயரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு பிஜேபி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, பிஜேபி தான் அம்பேத்கருக்கு என்னென்னலாம் சிறப்பு செய்ய முடியுமோ செஞ்சு வச்சிருக்கு. அது நீங்கள் அதுக்கு வந்து கண்ணாடியை பார்த்துட்டு சார் இந்த குரங்கு பொம்மை என்ன வேலைன்னா அது கண்ணாடிங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏங்க பிஜேபியை பற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் காங்கிரஸை பற்றி சொல்லணும். ஏன் நீங்கள் உங்களுக்கே சேம் சைடு கோல் போட்டுட்ருக்காங்க. அப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து இந்த ரசிகர் மன்ற வேலையெல்லாம் விட்டுட்டு அவரோட பள்ளி கல்வியில் உண்மையாலுமே ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து என்னென்ன தேவை, எத்தனையோ ஸ்கூலில் டாய்லெட்ஸ் கிடையாது, எத்தனையோ கட்டடங்கள் இடிஞ்சு விழுற நிலைமையில் இருக்குது, வந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லாம் சோஷியல் மீடியாவில். வந்தால் அது அடுத்த நாள் மறந்துட்டு மக்கள் அடுத்தடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதான் நடக்குது. இதை வந்து நிச்சயமாக ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படின்றது வந்து குழந்தைகளோட படிப்பில் தான் இருக்குது. இது நம்மளோட எதிர்காலத்தை நாசம் பண்ணுற வேலை. நீங்கள் ஆல்ரெடி ஹிந்தி படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஒரு சொல்லியிருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுதான் இவங்ககிட்ட, நீங்கள் மும்மொழி கல்வி கொள்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபண்டு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது எப்பேற்பட்ட பொய்ன்றதை ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் மேமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ப்ராப்பராக பீரியாடிக்கலாக என்னென்ன ஃபண்டு ரிலீஸ் பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுன்றாங்க. எதுக்காக திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு பொய்யை இவங்க பரப்புகிறாங்க அப்படின்றதுக்கும் வந்து நிச்சயமாக அவங்க பதில் சொல்லணும். எக்காலமும் பொய்யே சொல்லி நீங்கள் காலத்தை தள்ளிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு நிர்வாகம் பண்ணுற திறமை இல்லை, அதுக்கு நீங்கள் எப்படி வாய் ஜவடாலே பொய்யை பேசியே காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்றத நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நம்ம அடுத்ததான் நம்ம போக்குவரத்து ஊழியர்கள்லாம் வந்து இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதா, அதுவும் திமுகக்கு எகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. என்ன காரணங்களால? இல்லை, இந்த போக்குவரத்து தொழிலாளருக்கு வந்து இவங்க பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுக அரசு ஒரு திட்டமிட்ட துரோகம், அவங்கள நம்ப வச்சு ஏமாற்றி கழுத்த இருக்க மாதிரி. போக்குவரத்து தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அந்த அதிமுக அரசில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரிட்டையர் ஆகிறாங்கல்ல, ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு வந்து அகவிலைப்படியை ஏற்ற மாட்டோம், ஒன்ஸ் என்ன இருக்கோ அதே தான் அப்படின்றத அவங்க ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அது எல்லாத்தையும் இது பண்ணுறப்போ இந்த திமுக அரசு என்ன சொல்லி அவங்கள போய் கேட்குதுன்னா, நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் வந்தோன்னா உங்களுக்கு நாங்கள் அதை ஏற்றி கொடுப்போம், அந்த இதை பண்ண மாட்டோம்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சு நீங்கள் ஓட்டு வாங்கிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா என்ன பண்ணீங்க, அதே அதிமுக அரசில் என்ன அரசாணை இருந்ததோ அதையே வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க.
அப்போ இவங்க வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகுது அப்பீல் பண்ணி. அப்போது இதுக்கான செலவு எவ்வளோ? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் ஒரு கேஸ் எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ செலவு? இன்னொன்று ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க வயசு என்ன? 58 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே அவங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு திருமணம் வச்சுருக்கலாம், இல்லை வீட்டில் வந்து ஏதோ அப்போ தான் அந்த பையன் வந்து ஒரு வேலைக்கு இருப்பான். இன்னொன்று அவங்கவுங்க குழந்தைங்க செட்டில் ஆயிரும். வயசானவங்களுக்கு அவங்களுக்கு என்ன இது அந்த ஒரு பென்ஷனு, அதை வச்சு தான் அவங்க வந்து வாழ்க்கையை ஓட்டி ஆகணும். அப்போ அவங்களுக்கு கொடுக்குறதுல நீங்கள் வந்து இப்படி அவங்க வயிற்றில் அடிக்கிறீங்கன்னா, அப்போ அந்த வயசானவங்க கிட்டத்தட்ட 25 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் இங்கே இந்த போக்குவரத்து துறையில் நீங்கள் கொடுக்குற அந்த ஓட்ட பஸ்ஸை வச்சு ஓட்டி இந்த சர்வீஸ் பண்ணிட்டு நிற்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுறது இதுதானா? அப்போது அவங்களோட வேதனை எந்த அளவுக்கு இருக்கும், அவங்களோட வயிற்றறிச்சல் இருக்கும். இதுதான் அப்படின்றது வேற. நான் உனக்கு செய்வேன்னு அவங்களை நம்ப வச்சு நீங்கள் கழுத்தறுத்து இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்கள் அப்பீலுக்கு போகிறீங்க, கூட போய் அவங்கள்ட்ட நின்று வாதாடுறீங்கன்னா, அப்போ அந்த வயசானவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு மன உளைச்சலை கொடுக்குறீங்க. இதுக்கு அந்த சிஐடியில் இருக்கிறவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. சிஐடியில் இருக்கிறவர் பதிவு போடுறாரு, இந்த அரசு வந்து எந்த அளவுக்கு வந்து எங்களை வந்து ஏமாத்துது அப்படின்ட்டு. அப்போ இவங்க கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி உங்களை கேள்வி கேட்கணும். கம்யூனிஸ்ட்டுகள் நாங்கள் தொழிலாளர்களுக்காக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே நீங்கள், அப்போ நீங்கள் கேள்வி கேட்கணும். நீங்கள் உண்மையாலுமே தொழிலாளர்களுக்காக இருந்தால் ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? எப்படி நீங்கள் வந்து சொல்லிட்டு பண்ணீங்க, ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றது. தொடர்ந்து இந்த அரசு சொன்னது எல்லாமே வேற, ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செஞ்சது எல்லாமே வேற. மேம் அதே மாதிரி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்க்க முடியுது, அண்ணாமலை அவர்கள் ட்வீட் பண்ணியிருந்தது, அதாவது மருத்துவ கல்விகள்லாம் கேரளாவிலேருந்து கொண்டு நீங்கள் கொட்டுறீங்க, இல்லை இதை நிறுத்தலை அப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து நான் முதலாரியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ திடீர்னு வந்து இப்போ லாரிகள்லாம் பின்னாடி கேரளாவுக்கே போக ஆரம்பிச்சிருச்சு மேம். இது எப்படி? அதாவது இந்த வேலை வந்து தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் நடந்துட்டு இருந்தது. இவங்களா கொண்டாந்து அப்பப்போ கொட்டுறது, ஒரு 2 மாதம் 3 மாதம் பிரேக் விடுறது, அப்புறம் திருப்பி கொட்டுறது, அங்கே இருக்க மக்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறது, ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு காலமாக வரும், அப்படியே மறந்துட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் இதில் தலையிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து மிகப்பெரிய தப்பு, இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த குப்பையை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு நானே கொண்டு வந்து கேரளாவில் கொட்டுவேன், அதில் முதல் அறையில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ உடனே இவங்களாம் என்ன சொன்னாங்க, எதுக்கு தேவையில்லாமல் சீன் பண்ணுறாரு, கிரியேட் பண்ணுறாரு, அரசியலாக்குறாரு இது எல்லாத்தையும் அப்படின்றாங்க. இப்போ அரசியல்னா என்ன? மக்களுக்கான நலன், மக்களோட பிரச்சனையை பேசுகிறது தானே அரசியல். அப்போது நம்ம அதை வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது இவ்வளோ நாள் இது நீங்கள் எப்படி இருந்தீங்க, கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடந்துச்சு. ஒன்ஸ் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே அலறி அடிச்சுட்டு விவோ அங்கே போகிறாரு, தலையாரி அங்கே போகிறாங்க, ஆஃபீஸர்ஸ்லாம் அங்கே போகிறாங்க, செக் நடக்குது, எல்லா மீடியாவும் அதை ஃபோக்கஸ் பண்ணுது, எல்லா மீடியாலையும் அது விவாதமாகுது. அப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்க, பொதுமக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இங்கேருந்து மண்ணெல்லாம் தோண்டி கேரளா கொடுத்து அனுப்புறீங்க, மழையை உடச்சி கல்லாக கொண்டு கொடுக்குறீங்க, கனிம வளங்கள்லாம் கொண்டு போய் அங்கே கொடுக்குறீங்க, ஆனால் அங்கேருந்து இங்கே என்ன திருப்பி வருது, வேஸ்ட்டு குப்பை. அப்போ தமிழ்நாடு என்ன குப்பை காடா அப்படின்னு சொல்லி இங்கே எல்லா மக்களும் கேட்டாங்க. மக்கள் அதில் ஒன்றுபட்டு நின்னாங்க. அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணிட்டாங்க, இம்மீடியட்டாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நேற்றுலேருந்து அந்த குப்பையை எல்லாத்தையும் திருப்பி எடுத்து கேரளாக்கே அனுப்பிட்டு இருக்காங்க. கேரளாலேருந்து ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க, வந்து அதை பார்த்து அந்த குப்பையை எல்லாத்தையுமே வந்து டிஸ்போஸ் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ இங்கே என்னன்னா, நாங்கள் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறது தான், இங்கே இவங்களுக்கு ஆட்சி நடத்துறது எப்படின்னு தெரியல. அண்ணாமலை அவர்கள் தான் ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறாங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு ஒரு நிழல் முதல்வராக, இவர் பொம்மை முதல்வராக அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். அப்போ இவங்களுக்கு இங்கே நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது, ஒரு முதல்வர் அவர்களுக்கு கையில் உளவுத்துறை இருக்குது, இந்த மாதிரி எங்கள் பார்டரில் கொண்டாந்து கொட்டுறான் அப்படிங்கிற தகவல் முதல்வருக்கு வரல, அவங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் இருக்குது, மாவட்ட நிர்வாகம் அதை தெரிவிக்கலை, அவங்களும் அதோட பிரச்சனையோட வீரியம் தெரியல, கண்டுக்கல. அப்போது இதுக்கு அண்ணாமலை அவர்கள் தான் வரணும். ஏற்கனவே இதே மாதிரி அங்கே வந்து இந்த கனிம வளத்துக்கும் அண்ணாமலை அவர்கள் இதே மாதிரி ஒன்று சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாரு. அங்கே என்ன பிரச்சனை, இந்த செக் போஸ்ட்டில் இங்கேருந்து கனிம வளம் கொண்டு போனாலும் அவன் கண்டுக்கிறது இல்லை, அங்கேருந்து குப்பையை கொண்டு வந்தாலும் அவன் கண்டுக்கிறது இல்லை. இப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த ட்வீட்லேயே போட்டிருக்காரு, அப்போ செக் போஸ்ட்டில் வந்து நீங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு வசூல் வேட்டை பண்ணிக்கிட்டு பண்ணுறதுக்கு தமிழ்நாடு தான் உங்களுக்கு கிடச்சிதா அப்படின்ட்டு. அப்போ இங்கே ஆரம்பத்துலேருந்து வேர்லேருந்து நுனி வரைக்கும் இங்கே வந்து லஞ்சம் ஊழல் இதெல்லாம் வந்து பொறையோடி போய் கிடக்கு. ஏன்னா இங்கே மேலே இருக்க இந்த மன்னனை வழி மக்கள் வழிமாங்க. நீங்கள் மேலேருந்து ஆரம்பிக்கிறது இங்கே இது ரோடு போடுறதுலேருந்து எல்லாத்துலேயும். இந்த பாருங்கள், இந்த திமுக கவுன்சிலர் ஒருத்தர் வீடியோ போடுறாரு பாருங்கள், 7 லட்ச ரூபா என் டெண்டரு, எனக்கு கமிஷன் எங்கே குடுன்னு சொல்லி வந்து உட்காந்து பேசுகிறாரு. ஒரு கவுன்சிலருக்கு 7 லட்ச ரூபா கமிஷனா? ஒரு சாமானிய மக்கள் வந்து ஒரு 7 லட்ச ரூபாய் முழுசாக பார்க்கணுன்னா எத்தனை வருஷம் ஆகும், எவ்வளோ உழைக்கணும்? உங்களுக்கு ஒரு டெண்டரில் இவ்வளோ வருது, அப்போ எத்தனை லட்சம் வரும், எத்தனை கோடி வரும் ஒரு கவுன்சிலர் லெவலுக்கு. அப்போ நீங்கள் அடுத்து எம்எல்ஏ லெவலு, எம்பி லெவலு, அடுத்த அமைச்சர்கள் இவங்களெல்லாம் பாருங்கள். அப்போ நீங்கள் இப்படி எல்லா லெவல்லையும் ஊழல் பண்ணி மக்கள்கிட்ட அதான் மக்கள் இதை வந்து யோசிக்கணும். இவன் வந்து நமக்கு ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறான், 5000 ரூபா கொடுக்குறான்னா எத்தனை லட்சம் நம்ம தலைமையில் வச்சு கொள்ளையடிக்கிறான், நமக்கு வர வேண்டியதை இவன் கொள்ளையடிக்கிறான்றதை மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இனி அடுத்து இவங்க ஓட்டு கேட்க போனால் மக்கள் இந்த வீடியோ போட்டு கேட்கணும், இங்கே பாடுறா 7 லட்ச ரூபா நீ வாங்கினேன், அடுத்து கவுன்சிலர் எலெக்ஷன் போய் என்ன கேட்கணும், 7 லட்ச ரூபாய் எடுத்து வை,
அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உனக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கணும். அப்போ தான் இவங்க இந்த லஞ்சம் வாங்குறவனுக்குலாம் வந்து புத்தி வரும். இந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்லையோ இல்லை ஒரு டெண்டர்லையோ ஊழல் பண்ணுறவனுக்கும் புத்தி வரும். இவங்க உடனே கேட்டால் என்ன தெரியுமா காரணம் சொல்லுவாங்க, நாங்கள் எதுக்குங்க லஞ்சம் வாங்குறோம், எதுக்குங்க ஊழல் பண்ணுறோம், திருப்பி நாங்கள் எலெக்ஷன் செலவுக்கு தானே பண்ணுறோம். நீ நியாயமாக ஒழுங்காக வந்து நீ ஏரியாவுக்கு மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணினா நீ ஏன் வந்து போய் மக்களுக்கு போய் ஓட்டு காசு கொடுக்கணும், எதுக்கு செலவு பண்ணணும்? நான் தான் நிற்கிறேன்னு சொன்னாலே மக்கள் உனக்கு ஓட்டு போட்டு போகிறாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து தலைகீழாக பண்ணிக்கிட்டு இங்கே எதுவுமே பண்ண மாட்டோம், நிர்வாகம் ஒழுங்காக பண்ண மாட்டோம், எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணுவோம், எல்லாத்துலேயும் எவ்வளோ கொள்ளையடிக்க முடியுமோ மக்கள்கிட்ட என்ன சுரண்ட முடியுமோ சுரண்டி வச்சுக்குவோம். எலெக்ஷன் வருதா, ஓட்டுக்கு 5000 கொடு, 7000 கொடு, 10000 கொடு, ஸ்மார்ட் வாட்ச் கொடு, ஸ்மார்ட் ஃபோன் கொடு, வெள்ளி கொலுசு கொடு, மூக்குத்தி கொடு, இப்படி கொடுத்து நீங்கள் ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக இந்த 2026 லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறதுக்கு எதிரான ஒரு தமிழகத்தை நிச்சயமாக மக்கள் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க. இது இந்தியாவே வந்து பார்க்கும். இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்தியாலாம் வேற, தமிழ்நாடு வேற, தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்லாம் வந்து இப்படி இருந்தால் அப்படிலாம் கிடையாது. இந்த தமிழக மக்கள் வந்து இந்த தடவை வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த லஞ்சம் ஊழலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. இந்த தமிழக அரசு எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடோடு இருக்குது அப்படின்றத வந்து கடுமையான அதிருப்தியோட மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. ஆனால் மக்கள் திருப்பி கொடுக்க போகிறது இந்த தடவை 2026 எலெக்ஷனில். ஆனால் இவங்க மிக மிஞ்சிய மெத்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்க பேசுகிறாங்க பாருங்கள், 200 தாண்டிரும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி 200 தாண்டும்? ஆனால் இதை வெளியில் பேசுகிறாங்க. செயற்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு பாருங்க, மெத்தனமாக இருந்துடாதீங்க, நீங்கள் மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லணும், கவனமாக இருக்கணும். ஏன் உங்களுக்கு பயம் வந்துருச்சுல்ல, நீங்கள் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் நீங்கள் என்ன செஞ்சால் தானே போய் சொல்லுவீங்க மக்கள்கிட்ட, என்னத்தை போய் சொல்லுவீங்க? நீங்கள் ஒன்றும் செய்ய கிடையாது. நீங்கள் பண்ணதில் ஸ்டிக்கர் ஒட்டுறதும் ஃபோட்டோஷூட் நடத்தணும் தான். அப்போ போய் அந்த களத்தில் போய் மக்கள்கிட்ட சொல்லுன்னா அவன் என்னத்தை போய் சொல்லுவான்? திமுக தொண்டன், கடைக்கோடி தொண்டன் வந்து என்னத்தை சொல்லுவான்? இன்றைக்கி பிஜேபி நிர்வாகிகளுக்கு எங்களோட மிகப்பெரிய பலமே வந்து மோடிஜி அவர்களோட நலத்திட்டங்கள். நாங்கள் போய் மக்கள்கிட்ட போய் நேரடியாக இது பண்ண முடியும். நாங்கள் இப்போ ஒரு தெருக்குள்ளே இறங்குறோம்னா அவரால் அந்த ஒரு இதில் வந்து டாய்லெட் யார் வீட்டுக்காக ஒருத்தர் பண்ணிப்பாங்க, யாராவது ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க, யாராவது ஒரு பெண் வந்து முத்ரா லோன் எடுத்திருப்பாங்க, அங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு முதியோர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமால் பெனிஃபிட் ஆகிருப்பார். இந்த மாதிரி இல்லை எண்ணற்ற ஒரு ஆட்டோ ஓட்டுறவராக அவர் வந்து ஈஸ்வரம் கார்டு வாங்கியிருப்பார். இந்த மாதிரி எண்ணற்ற நலத்திட்டங்கள் நாங்கள் போய் பார்க்குறப்ப எங்களுக்கு அவங்களை ரீச் பண்ண ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த நலத்திட்டங்கள்லாம் மோடி உங்களுக்கு கொடுத்துருக்குறாருங்க, இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் கேட்கலாம். நீங்கள் என்னத்தை சொல்லி கேட்பீங்க? நாங்கள் இவ்வளோ கொள்ளையடித்தோம், இவ்வளோ ஊழல் பண்ணி வச்சுருக்கிறோம், தமிழ்நாட்டை கடங்கார மாநிலமாக மாற்றி வச்சுருக்கிறோம், இந்த பாருங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து இன்டர்நெட் கட்ட கூட காசு இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டை 1,00,000 கோடிக்கு மேலே கடன்கார மாநிலமாக ஆக்கி வச்சுருக்கோன்ற பெருமையை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்டுருவீங்களா? அப்போ மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? எதை நம்பி நீங்கள் இவ்வளோ மெத்தனமாக இருக்கிறீங்க? அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. மேம், அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் நேரம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.